ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மம்சார் கார்னிச் ஏரியா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சம்மருங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே மார்னிங் ஒரு 6-7 o'clockலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றலாம் அங்கேயே அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் நூடுல்ஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கடாயை ஹீட் பண்ணிக்குவோம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் 2 முட்டையை எடுத்துருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கொத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தூள் தூளாக கொத்திடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நான் பார்த்திங்கன்னா இண்டோமி அப்படிங்கிற நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் 4 packet எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேவரட் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தூள் தூளாகவும் உடச்சிடாமல் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நூடுல்ஸ் எல்லாம் அதில் இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு நல்ல நூடுல்ஸ் வெந்து வந்துடும். ஸோ அப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இல்லை நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் 1 நிமிஷம் ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா நான் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டோடு சேர்ந்து வரும்ல மசாலா, அந்த மசாலா எடுத்துருக்கிறேன் 4 packets. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 3/4 ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா செட் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலாலாம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் இதில் கிடைக்கும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொதிக்கிறது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தி வச்சுருக்க முட்டையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லிக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக. இப்போ வந்து நான் பேக் பண்ணிடலான் இருக்கேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். இதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வெளியில் ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம எடுத்துகிட்டு போனாக்கா ஈஸியாக நம்ம த்ரோ பண்ணிடலாம். அதனால் நான் இதில் பேக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திக்கான க்ரீமியான காஃபி போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க காட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். காஃபி பவுடர், சுகர், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹாட் வாட்டர் தான் இருக்கணும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது விடாமல் நம்ம பீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். பாருங்கள், கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னுமே நம்ம பீட் பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் பீட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஓகே, பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து காஃபி நல்ல க்ரீமியாக திக்காக கிடைக்கும். இப்போ ஒரு கப்பில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சூடான பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி க்ரீமியான காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்ரோ வேறு எதுவும் மிஷினோ தேவையில்லை. நார்மலாக நம்ம ஃபோக்னால் கூட நல்லா பீட் பண்ணால் இந்த மாதிரி க்ரீமியாக வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காஃபி. க்ரீமியான காஃபி ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கு. சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு கோல்டான க்ரீமி காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஹாட் மில்க்குக்கு பதிலாக கோல்டான மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ரீமியான கோல்டு காஃபி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock ஆகுது. நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் மம்சார் கார்னேஜ்க்கு. இன்னும் நம்ம வந்து 6 o'clock 5:30 இந்த மாதிரி டைமுக்கு போனால் கூட நமக்கு வந்து நல்ல சன்ரைஸ் வியூ வந்து நல்லா பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மம்சார் கார்னேஜ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. பார்க்கிங் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு முன்னாடியே இன்னும் ஏர்லியராக நிறைய மக்கள் வந்துட்டாங்க போல். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான இடம். ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற இடம். பெஞ்சஸ்லாம் நிறைய போட்டிருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிளிங்க்கு தனி ட்ராக் இருக்குது. வாக் பண்ணுறதுக்கு வாக்கிங் பேட் மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு வந்து இங்கே வந்து சன்ரைஸ் வியூவும் சூப்பராக கிடைக்கும். சன்செட் வியூவும் நம்ம நல்லா பார்க்க முடியும். பட் அந்த டயத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸுங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியா போட்டிருக்குறாங்க. சின்ன ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னும் நமக்கு மம்சார் மெயினான பார்க் பீச் உள்ளே போகணுன்னா அது 8 o'clock தான் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சம்மருங்கிறதுனால 8 o'clock மேலே போயிட்டு நம்ம வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நாங்கள் இயர்லியராக இங்கே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேவ்ஸ்லாம் கூட இந்த கார்னேஜ் ஏரியாவில் இருக்காது. நமக்கு வந்து மெயின் பீச்சில் தான் நம்ம வேவ்ஸ்லாம் பார்க்க முடியும். ஆனால் தண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு இருக்குது. இங்கேயும் கூட சின்ன போட் ரைடு, அப்புறம் வந்து பைக் ரைடெலாம் கூட பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபுட்டு எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டென்ட்டு மாதிரி உட்டனில் டென்ட்டு வந்து போட்டு உட்டன் பெஞ்சஸ் போட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து அவங்க வந்து நிறைய டென்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு பெடல் கார் வந்து ரெண்டலுக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ இவ்வளோ டயத்துக்கு இவ்வளோ திரஹம்ஸ் அப்படின்ட்டு அது கூட கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா கெஃப்டீரியா இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கேப் விட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு. இப்போவே கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் இந்த போத் ரெசிபீஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.